வணக்கங்க. நான் வளர்மதி முருகேசனுங்க. கோயில் இவ்வளோ தூரம் கட்டி ஏன் மேலே கவசம் கொண்டு வைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இது பார்த்திங்கன்னா ஐம்பொன்று, அதாவது 5 இதில் சேர்ந்து கலந்து இந்த கலசம் செஞ்சுருப்பாங்க. அப்போ கோயில் கும்பாபிஷேகம் அன்னையில் இந்த கவசத்தில் நவதானியம் போடுவாங்க. 9 வகை நவதானியம், 11 வகை போடுவாங்க. அப்போ போட்டு இந்த கவசத்தை மூடி கும்பாபிஷேகம் முடியலை. ஏன் இந்த ஐதீகம் வச்சுருக்காங்க அப்படின்றது புரியுமா? 12 வருஷத்துக்கு இந்த கவசத்துக்குள்ளே இருக்கிற நவதானியம் கெட்டு போகாதுங்க. கெட்டு போகாது, அழிவு இருக்காது. இந்த கோபுரங்களுக்கு மேலேயே இந்த கவசத்தை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த கோபுரத்துக்கு மேலே கவசம் வச்சோம்னா இந்த கவசம் எந்த புறம் சாயுதோ அந்த புறம் இந்த இதில் இருக்க நெல்மணி நவதானியங்கள் செதறும். அப்போ செதறையில் பார்த்திங்கன்னா பூமிக்குள்ள ஏதோ ஒரு பக்கம் போய் அதாவது சொல்லக்கூடாது, ஒரு அழிவு காலங்கள் வரையில் அப்போ சாய்ந்த பக்கம் வெள்ளாமை விளையும். அந்த வெள்ளாமை விளையில அப்போ மனித பிறவியாக இருக்கிறவங்க அதை பார்த்தாங்கன்னா ஏதோ எடுத்து பசி ஆற்றிக்கிடுவாங்க, சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஆடு மாடு உயிரோடு இருக்க ஜீவன்கள் சாப்பிட்டுக்கிறங்க. அதுக்காக தாங்க இதில்